யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடல் அல்லது கொள்ளையராயிருப்பர். வாயில் வழியாக நுழைவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கு செவிசாய்க்கும். அவர் தம் சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவற்றுக்கு முன்னே செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றிற்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரார். அவரை விட்டு அவை ஓடிப்போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவரிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார், ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன் வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. ஆடுகள் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை. நாயினே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் மட்டுமன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். The shepherd must smell like the sheep. மேய்ப்பர்களுக்கு ஆடுகளின் மனம் இருக்க வேண்டும். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் 4வது ஞாயிற்றுக்கிழமை பாஸ்கா காலத்தில் இருக்கிறோம். இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமையை நல்லாயன் ஞாயிறு என்று நாங்கள் அழைக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமையில் இறை அழைத்தல் ஞாயிறுவாகவும் இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆகவே இந்த நல்லாயன் ஞாயிறு என்பதையும் இறை அழைத்தல் ஞாயிறு என்பதையும் இணைந்து இன்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே இந்த நாளிலே இதை இணைத்து ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர விரும்புகிறேன். இயேசு ஒரு நல்லாயன். ஐ எம் த குட் ஷெப்பர்ட். நானே நல்ல ஆயன். நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு வந்திருக்கின்றேன், அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்திருக்கிறேன் என்று தன்னுடைய வாழ்வை ஒரு ஆயனாக அவர் சித்தரிக்கிறார். ஏன் ஆயனாக சித்தரிக்கிறார் என்றால், அந்த காலத்திலே ஆயன் என்பவர் யார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஆடு மேய்க்கின்ற ஒரு கலாச்சாரத்திலே இருந்தார்கள். அப்பொழுது அந்த யூத மக்களுக்கு இந்த ஆயன் என்ற உருவகம் தங்களுடைய மனங்களிலே பதிந்திருக்கிறார். அவர்கள் எங்கு சென்றாலும் இந்த ஆயனை கண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த உருவகம் அவர்களுக்கு விளங்கும் என்றபடியால் இயேசு இந்த நல்ல ஆயன் என்கின்ற இந்த உருவகத்தை பயன்படுத்துகிறார். ஒரு பயணி ஒரு முறை இந்த ஹோலி லேண்ட் புனித பூமிக்கு போனார். அதெல்லாம் போய் கொண்டிருக்கிற பொழுது ஒரு கிணத்தடியில் ஒரு 4-5 இந்த ஆயர்மார் அப்படியே அதில் கதைச்சி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மந்தைகள் முழுவதுமே அதில் பறந்திருக்கிறன. ஆயிரக்கணக்கான மந்தைகள். இங்கே அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களை மேய்ச்சலில் விட்டு போட்டு அவர் அங்கே இருக்கிறார்கள். மாலை நேரம் வந்த பொழுது ஒரு அதிசயம் ஒன்று நடைபெற்றது. இவ்வளவு ஆயிரக்கணக்கான இந்த ஆடுகளை இவர்கள் எப்படி பிரித்து எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போவார்கள் என்கின்ற ஒரு யோசனை இந்த பயணிக்கு வந்த பொழுது, அந்த மாலை நேரம் வீட்டுக்கு போகிற நேரத்தில் முதலாவது ஆயன் ஒரு சத்தம் போட அவருடைய ஆடுகள் முழுவதுமே அவருக்கு அங்காலே வந்து நிற்கின்றன. இன்னொரு ஆயன் சத்தம் போட, அப்போ ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே எல்லா ஆடுகளும் பிரிந்து அந்தந்த ஆயனுக்கு பின்னால் நிற்கின்றன. அப்பொழுது அந்த அதிசயத்தை பார்க்கிறார். இயேசு சொன்னார், நான் என் நல்லாயன், என் ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கின்றன என்ற அந்த அழகான தத்துவத்தை அந்த பயணி ஒரு கணத்திலே புரிந்து கொண்டார். இவ்வளவையும் வைத்து கொண்டுதான் இயேசு நானே நல்ல ஆயன், நான் என் ஆடுகளுக்காக என் உயிரியை கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். ஆகவே தான்
இந்த அழகான உருவகத்தை இன்று நாங்கள் நினைவு கூறுகிற இந்த நாளிலே இந்த ஞாயிற்றுக்கிழமையை நல்லாயன் ஞாயிற்றுக்கிழமையாகவும் இறை அழைத்தல் ஞாயிற்றுக்கிழமையாகவும் திருஅவை கொண்டாடுகிறது. அன்பார்ந்தவர்களே, எரேமியா புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இறைவன் நமக்கு ஒரு நல்ல வாக்குறுதியை தருகிறார். இன்னும் நீங்கள் எசேக்கியேல் புத்தகம் 34ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னாலும் ஆயர்களை பற்றி சொல்லுகிறது. இருந்த ஆயர்களை எல்லாம் சொல்லி அவர்கள் மந்தைக்குள்ளே மேய்கிறார்கள், என்னுடைய மந்தையை பார்க்கவில்லை, அவர்கள் சரியான மேய்ச்சலை கொண்டு போக இல்லை என்று அந்த காலத்தில் இருந்த ஆயர்களை எல்லாம் அவர் குறை கூறிய பிற்பாடு இயேசு சொல்லுகிறார், நானே என்னுடைய ஆடுகளை மேய்ப்பேன், நானே மேய்ப்பர்களை தருவேன். அந்த மேய்ப்பர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் எரேமியா 3:15 சொல்லுகிறது, என் இதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். ஐ வில் கிவ் யூ ஷெப்பர்ட்ஸ் ஆஃப்டர் மை ஹார்ட். அழகான ஒரு வசனம் அன்பார்ந்தவர்களே. என்னுடைய இதயத்துக்கு நெருக்கமான, என் இதயத்துக்கு ஏற்ப மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். இது ஒரு மிக பெரும் வாக்குறுதி. ஐ வில் கிவ் யூ ஷெப்பர்ட்ஸ் ஆஃப்டர் மை ஹார்ட். ஆகவேதான் காலாதி காலமாக அந்த வாக்குறுதி நிறைவேறி கொண்டு போகிறதை பார்க்கிறோம். எரேமியா 3:5 சொல்லுகிறது, தாய் வயிற்றில் நான் உன்னை உருவாக உன்னை அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன் உன்னை திருநிலைப்படுத்தினேன், மக்களினங்களுக்கு உன்னை இறைவாக்கினராக ஏற்படுத்தினேன். இந்த அழைப்பு ஆண்டவர் எசேக்கியேல் புத்தகத்தில் சொன்ன வாக்குறுதிகளை, நான் உங்களுக்கு மேய்ப்பர்களை தருவேன், நானே உங்களுக்கு மேய்ப்பராக இருப்பேன், என்னுடைய இதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை தருவேன் என்ற வாக்குறுதி ஒவ்வொரு வருடங்களும் எங்களுடைய மறைமாவட்டங்களை நிறைவேறி கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த கடந்த 2 வாரங்கள் மன்னார் மறைமாவட்டமாக இருக்கலாம், ஜாழ் மறைமாவட்டமாக இருக்கலாம், குறுப்பட்டங்கள். அந்த குறுப்பட்டங்களை பார்க்கிற பொழுது உணர்ச்சி தழும்புகின்ற ஒரு அழகான ஒரு அர்ப்பண நிகழ்வு. இளம் பையன்கள் தங்களுடைய வாழ்வை ஆண்டவருக்காக அர்ப்பணித்தது மாத்திரமல்ல, அவர்கள் தங்களுடைய பங்குகளிலே முதல் திருப்பலிகளை ஒப்புக் கொடுத்தார்கள். இந்த அச்சிக்கின்ற கரங்களினாலே மக்களுக்கு அந்த திருப்பலி ஒப்புக் கொடுத்து, அந்த தைலம் பூசப்பட்ட அந்த கரங்களினாலே சென்று அவர்களுக்கு திருப்பலி ஒப்புக் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை அர்ச்சித்திருக்கிறார்கள். அந்த திருப்பலிகளிலே முதல் திருப்பலிகளுடைய மறைவுரைகளை எல்லாம் நான் பல இடங்களிலே கேட்டிருக்கிறேன். இந்த யூடியூப் வசதி இருக்கிறபடியால் அந்த மறைவுரைகள் எல்லாம் மிக மிக அழகானதாக இருக்கின்றன. இந்த குருத்துவத்தினுடைய, இந்த துறவரத்தினுடைய பெருமைகளை கொண்டு வருகின்ற மறைவுரைகளாக இருக்கின்றன. இன்றைக்கு நாங்கள் இந்த நல்லாயன் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தன்னுடைய இதயத்துக்கேற்ப மேய்ப்பர்களை ஆண்டுதோறும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். வெளிநாடுகளிலே பல இடங்களிலே இந்த அழைத்தல்கள் குறைந்து கொண்டே போகின்றன. ஒரு முறை அமெரிக்காவிலே நான் இடத்தில் பூசை வைத்து கொண்டிருந்த பொழுது அங்கு ஒரு அறிவித்தல் கொடுக்கப்பட்டது, திஸ் இயர் we have 100% increase in the occasions. 100% increase. I was so happy. 100% இந்த அழைத்தல் பெருகி இருக்கிறது என்று சொல்லி சந்தோஷமாக பூச முடிய ஒருவருடைய கேட்டேன், 100% என்றால் 100 ஆட்கள் வந்திருப்பேன். இல்லை ஃபாதர், போன முறை ஒரு ஆள், இந்த முறை 2 பேர். அதான் 100% இன்க்ரீஸ் இந்த ஒகேஷன் சொல்லுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு அப்படி இல்லை. ஒவ்வொரு வருடமும் எத்தனையோ மேய்ப்பர்களை இறைவன் தந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க வேண்டியது, இறைவன் விரும்புகின்ற மேய்ப்பர்களாக நாங்கள் இருக்கிறோமா என்பதை பற்றி தான் இன்றைக்கும் ஆழமாக நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் அப்படியான மேய்ப்பர்களை இந்த யாழ் மறை மாவட்டத்திலே தந்திருக்கின்றார் என்று தான் நான் சிந்தித்து பார்க்கிறேன். ஒரு சில உதாரணங்களை உங்கள் முன்வைக்க விரும்புகிறேன். அன்பார்ந்தவர்களை, இந்த மறைவை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்த பொழுது, இந்த மேய்ப்பர்களை பற்றி சிந்தித்து கொண்டிருந்த பொழுது, அருட்தந்தை சரத் ஜீவன் என்னுடைய மனத்துக்கு வந்தார். அவர் யாழ் பேராலய பங்கை சார்ந்தவர். ஒரு முதிர்ச்சியான வயதிலே தான் அவர் தன்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார். ஒரு பீடப்பணியாளரில் இருந்து, இளைஞர் மன்றத்தில் இருந்து, அந்த ஆலயத்தினுடைய எல்லா செயற்பாடுகளையும் பங்கு பெற்றி ஒரு முதிர்ச்சியான வயதில் முதிர்ச்சியான தீர்மானத்தை எடுத்து அவர் குறுமடம் வந்தார். ஒரு சில ஆண்டுகள் நான் அவருக்கு உருவாக்கினராகவும் இருந்திருக்கிறேன். மிக மிக அழகான பண்பான ஒரு குறுமடமானவராக இருந்தார். குருவாகிய பிற்பாடு அவர் கிளிநொச்சியிலே வேலை செய்து கொண்டிருந்த பொழுது, பங்கு தந்தையாக இருந்த பொழுது, அவருக்கு இன்னும் ஒரு பதவி கொடுக்கப்பட்டது. அதாவது JRS, ஜெசுவிட் ரிலீஃப் சர்வீஸ், அந்த JRSக்கு அவர் பொறுப்பாக இருந்தார். அந்த காலத்திலே இறுதி யுத்தம் ஆரம்பமாகியது. அப்படியே போய் எல்லாம் கிளிநொச்சியிலேருந்து போய் கடைசியாக இந்த முள்ளிவாய்க்காலிலே ஒரு பெரும் அவலத்துக்குள்ளே அவருடைய வாழ்வு இருந்தது. அந்த காலத்தில் அவருடைய சகோதரியை நான் சந்தித்த பொழுது
அவர் சொன்ன வார்த்தைகள் என்னை ஆழமாக தொட்டன. 2 முறை எனக்கு அவரோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது தொலைபேசியில். ஏனென்றால் அவர் அந்த ஜேஆர்எஸில் இருந்தபடியால் ஒரு சேட்டலைட் கனெக்ஷன் அவருக்கு இருந்தபடியால் 2 முறை அவரோடு தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருந்தது, பேசக்கூடியதாக இருந்தது. முதல் முறை பேசிய பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள், இந்த முள்ளிவாய்க்காலிலிருந்து என்னை வெளியே வரும்படி நீர் 1000 போய் கேட்டீரா? சொன்ன, இல்லை, கேட்க வேண்டாம், இறுதி வரைக்கும் நான் இந்த முள்ளிவாய்க்காலான் இருப்பேன். என்னுடைய மக்கள் எப்பொழுது இந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறார்களோ அந்த நேரத்திலே நான் வெளியிலே வருவேன், இறுதி வரை நான் இங்கே தான் இருக்கப் போகிறேன் என்று சொன்னார். பாந்தவர்களே, எப்படியான ஒரு மேய்ப்பர்! இறுதியாக அவருக்கு என்ன நடந்தது? அவர் இறுதியாக அந்த யுத்தம் முடிகின்ற கட்டத்தில் அவர் மக்கள் அந்த வெளியேறிய மக்களோடு சேர்ந்து கிளிநொச்சிக்கு வந்த பொழுது அங்கே அவர் மாரடைப்பினாலே காரணமாகின்றார். அவருடைய அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட பொழுது அவருடைய மரணத்துக்கு கொடுக்கப்பட்ட காரணம் என்னவென்றால் சரியான உணவு, சரியான தண்ணி இல்லாமல் ஏற்பட்ட மாரடைப்பு. அன்பார்ந்தவர்களே, இந்த மரணம் ஒரு பெரும் அழகான மரணமாக இருக்கிறது. அவர் இறந்திருக்கலாம், ஆனால் அவருடைய இறப்பு எப்படியான இறப்பு என்றால் நல்லாயின் இயேசுவை போன்ற இறப்பு. ஆடுகள் பெரும்பொருட்டு வந்தேன், ஆடுகள் வாழ்வு பெரும்பொருட்டு வந்தேன், முள்ளிவாய்க்கால் இருக்கிற மக்கள் வாழ்வு பெரும்பொருட்டு, அவர்கள் முழுமையான வாழ்வு பெரும்பொருட்டு வந்தேன் என்று இறுதி கணம் வரை தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்த ஒரு குருவாக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அந்த மரணம் மகிழ்ந்தலாய் மாநிலமே உந்தன் மைந்தனின் மாட்சியில பேரருள் பாய்ந்தது குருத்துவமே என்று நாங்கள் இந்த பேராலயங்களில் இந்த குருத்துவ விழாவிலே நாங்கள் பாடுகின்ற பொழுது முழங்குகின்ற முழக்கங்களை போன்ற ஒரு முழக்கம்தான் அந்த முள்ளிவாய்க்காலிலும் இருந்தது. மகிழ்ந்தலாய் மாநிலமே உந்தன் மைந்தனின் மாட்சியில இந்த முள்ளிவாய்க்காலிலே பெரும் அருள் பாய்ந்தது. இந்த குருவினுடைய அங்கு வாழ்ந்த குருக்களுடைய அங்கு இறுதி வரை வாழ்ந்த அந்த துறவிகளுடைய வாழ்வினூடாக பெரும் அருள் பாய்ந்தது என்று நாங்கள் என்று ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஏனென்றால் எரேமியா புத்தகம் 3:15 ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய இதயத்துக்கேற்ப மேய்ப்பர்களை நான் உங்களுக்கு தருவேன். ஆகவே பாந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த இதயத்துக்கேற்ப மேய்ப்பர்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே தான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிக எளிமையான ஒரு மேய்ப்பர். அவர் எங்களுக்கு அறிவுரை கூறுகிற பொழுது குருக்கள் துறவியர்களுக்கு அழைத்தலை பெற்றவர்களுக்கு அவர்கள் சொல்லுகிற பொழுது சொன்ன ஒரு அழகான வார்த்தை, a shepherd must know the smell of the sheep. A shepherd must know the smell of the sheep. மந்தையினுடைய மனத்தை புரிந்து கொண்ட மேய்ப்பர்கள் எங்களுக்கு தேவை. அதற்காக மன்றாடணும். வெறும் மேய்ப்பர்கள் அல்ல, பல குறிப்பிட்டங்கள் நடைபெறலாம், குருக்கள் வரலாம், எண்ணிக்கை முக்கியம் அல்ல. ஆனால் அந்த அந்த அழைத்தலுக்குள்ளே மேய்ப்பர்களுக்குள்ளே தராதரம், அந்த தராதரம் எப்படி என்று சொன்னால் மந்தைகளுடைய மனத்தை புரிந்து கொள்ள. மந்தைகளுடைய மனத்தை புரிந்து கொண்ட என்றால் என்ன? அவர்கள் மக்களோடு நெருக்கமாக வாழ வேண்டும், அவர்களின் வாழ்க்கையை மக்களுடைய வாழ்க்கையை அவர்களும் அனுபவிக்க வேண்டும், அவரோடு வாழ வேண்டும். மக்களுடைய சந்தோஷம், சுக்கம், பிரச்சனைகள் என்னவென்று சொன்னால் அதுதான் அவர்களுடைய பிரச்சனைகளாக இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை சொல்லுகிறார். மக்களுக்கு மிக நெருக்கமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இந்த பல வருட போரிலே மக்களுக்கு நெருக்கமாக வாழ்ந்த எத்தனையோ குருக்களை இன்று நான் பேர் சொல்லி குறிப்பிடலாம். எத்தனையோ குருக்களை இந்த தங்களுடைய வாழ்க்கை மக்களுக்காக முழுமையாக அர்ப்பணித்து மிக எளிமையாக, அதாவது 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய இன்றைய உலகின் திருச்சபை சொல்வது போல, முதலாவது வசனம் சொல்வது போல, மக்களுடைய கவலைகள், மக்களுடைய ஏக்கங்கள், மக்களுடைய நம்பிக்கைகள் தான் திருவையினுடைய ஏக்கங்கள், கவலைகள், நம்பிக்கைகளாக இருக்கின்றன. அதை வாழ்க்கையிலே வாழ்ந்த நல்ல மேய்ப்பர்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். என்பாதவர்களை இன்னும் ஆழமாக நாங்கள் சிந்தித்து பார்க்க அடுத்த ஜிம் பிரவுன், இளம் குருக்கள். நாங்கள் ஓரளவுக்கு வயது வந்த குருக்கள், ஆனால் இந்த மறை மாவட்டத்தில் இளங்குருக்கள் எங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார். ஜிம் பிரவுன் அவர் மன்னாரிலே குடும்பம் பெற்ற உடனே அவர் பணியாற்றினார். அந்த மன்னார் மக்களே அழுதார்கள். அவர் மாறி யாழ்ப்பாணம் வருகிறது. இப்பொழுது கூட மன்னார் பேராலயத்திலே ஜிம் பிரவுன் என்றால் அவருக்கு ஒரு தனிப்பட்ட இடம் அங்கே இருக்கிறார். அவர் யாழ்ப்பாணம் வந்த பொழுது அலப்பிட்டி பங்கு தந்தையாக இருந்தார். அந்த வேளையிலே இராணுவ நடவடிக்கை, அந்த வேளையிலே அங்கு இராணுவம் வந்து கொண்டு இருக்கிறது. மக்கள் அந்த இடத்தை விட்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இராணுவம் விடவில்லை. அத்தனை மக்களையும் அரவணைத்து கொண்டு அல்லப்பட்டி சந்திக்கு அந்த வந்த பொழுது அவர் சொன்னார்கள், விடமாட்டோம், மக்கள் இங்கே தான் இருக்கோம், போர் நடந்தாலும் இருக்கத்தான் வேணும். அப்பொழுது அந்த
அந்த தந்தை செய்த அந்த செயல் எங்களை புல்லரிக்க செய்கிறது. அந்த இடத்திலே அவர் முழங்கால் இருந்து என் மக்களை போக விடுங்கள் என்று கரங்கொபித்து மன்றாடி கேட்டுக்கொண்டார். அப்படி முழந்தால் இருந்து அந்த நிகழ்வு அவர்களை நிகழச் செய்து அத்தனை மக்களும் ஊராவத்துறைக்கு போக அவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். அதற்கு அவர் கொடுக்க வேண்டிய விலை காணாமல் போய்விட்டாரா அல்லது மறைந்து விட்டாரா? ஆனால் அவருடைய பெயர் காணாமல் போன பட்டியலில் இருக்கிறது. ஆகவே பாந்தவர்களே, இப்படியான குருக்களை எல்லாம் இந்த மறை மாவட்டம் பிரசவித்திருக்கிறது. இந்த மறை மாவட்டம் உருவாக்கி இருக்கிறது. கொழும்புத்துறை குரு சவேரியார் குருத்துவ கல்லூரி எதற்காக உருவாக்கப்பட்டதென்றால், அந்த ஆயர் தியோ பிள்ளை ஆண்டவருடைய தரிசன பார்வையில் மக்களுடைய மனங்களை தெரிந்த குருக்கள் உருவாக வேண்டும். போர்க்காலத்திலே நாங்கள் இங்கு குருக்களை உருவாக்குகிற பொழுது அவர்கள் வேறு இடங்களை உருவாக்கி வந்து இந்த போர்க்கால மக்களுக்கு பணிபுரிய முடியாது. மக்களுடைய மனங்களை அறிந்த மக்களாக எங்களுடைய குருவாக்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற நம்முடைய முன்னாள் ஆயர் தியோப்பிள்ளை ஆண்டவருடைய தரிசன பார்வையை நாங்கள் கொண்டு இந்த மறை மாவட்டம் புனித சவேரியார் குருத்துவ கல்லூரி பல குருக்களை பிரசித்திருக்கிறது. அவர்கள் மக்களுக்கு மிக நெருக்கமாக இருந்தார்கள். மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசுவை போல என் நாடுகளுக்காக என் உயிரையும் நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட வேளான அன்பு இல்லை என்று சொல்லிய நல்லாயன் தன்னுடைய வாழ்வை முற்றுமுழுதாக அர்ப்பணித்தார். அப்படியான பல குருக்களை, எளிமையான குருக்களை, மக்களை அன்பு செய்கிற குருக்களை இறைவன் தந்திருக்கிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த இறை அழைத்தல் ஞாயிறிலே எங்களுக்கு இறைவன் தந்திருக்கின்ற இந்த அழகான குருக்களுக்காக, குருத்துவத்திற்காக, மகிழ்ந்தாய் மாநிலமே உந்தன் மைந்தனின் மாட்சியிலே பேரருள் பாய்ந்தது குருத்துவத்தால் என்று முழங்கல் திருவை என்று நாங்கள் குருத்துவ அபிஷேகத்தில் மாத்திரமல்ல இந்த ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் பாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே வேளையில் இன்னும் நல்ல குருக்களை, துறவிகளை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், எங்கள் மாவட்டத்தில் ஆயிரம் துறவிகள் இருக்கிறார்கள். அவர்கள் அரும்பெரும் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல மேய்ப்பர்களாக இருக்கிறார்கள். கஷ்டமான பிரதேசங்களிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே குருக்கள், துறவியர்கள், பொதுநிலை பணியாளர்கள் உருவாக வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்னும் சிறப்பான முறையிலே குருக்கள், துறவிகள், பொதுநிலை பயணிகள் மாத்திரமல்ல, ஒரு திருமணம் கூட ஒரு அழைப்பு. அந்த திருமணத்துக்குள்ளே வருகிற தம்பதிகள் கூட நல்ல ஆயன்களாக உருவாக்க வேண்டும். அந்த திருமணத்துக்குள்ளே நல்ல ஆயர்கள் உருவாக்குகிற பொழுதுதான் குருத்துவ அழைத்தல்கள், அதற்குள்ளே துறவார் அழைத்தல்கள் வருகிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இது ஒரு நல்லாயன் ஞாயிறு, இது இறை அழைத்தல் ஞாயிறு, குருக்கள் துறவிகளுக்காக நன்றி கூறுகிற ஞாயிறு. குருக்கள், துறவியர்கள், நல்ல பொதுநிலை தலைவர்கள், நல்ல ஆசிரியர்கள், நல்ல குடும்பத் தலைவர்கள் உருவாக வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. ஆகவே நாம் திருச்சபைக்கு தொடர்ந்தும் நல்ல மேய்ப்பர்களை, இவ்வாறான மேற்பர்களை, ஆசிரியர்களை, குருக்களை, துறவிகளை, பெற்றோர்களை, தலைவர்களை, அரசியல் தலைவர்களை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று தொடர்ந்தும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோமாக. ஆமேன்.